என்னடா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைடா. பரவாயில்ல சொல்லு. நந்தினி அனுப்பாவே இருக்குடா. சரி சரி. ரொம்ப ஐட்டா இல்லை? மேலே போமா? போலாமே. வாவுடா. என்னடா அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க? அவ்வளோ அல்டிமேட்ரா. செம்மையாக இருக்குல்ல பிளேஸு? செம்ம தான், பார்த்ததே இல்லை எப்படி. ஷூட்டிங்லாம் செம்மையாக எடுக்கலாம்ல? மச்சான் ஒரு செல்ஃபி எடுப்போமா? ஆ போட்டு போட்டு போட்டு. மச்சான் மேலே ஏறி ஒரு செல்ஃபி எடுப்போமா? அப்படின்ற? லக்ஸ்லாம் பிச்சுக்குண்டா. கை கொடு. பாத்துடா. ஓகே இல்லை? ஐயோ, இவன் வேறு எப்போ வந்தான்னு தெரியலையே. டேய் மச்சான் வந்துடுவாங்க ராகரா. டேய் டேய் சாரிடா. டேய் எவ்வளோடா வெயிட் பண்ணுறது? டேய் மச்சான் ஆள் கூட வெளில போயிருந்தான்டா, அதான்டா லேட் ஆயிடுச்சு. கேட்டிருக்கல ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க, ஒரு ஏரியா பார்த்துருக்கேன்டா. அது கூட வேதாரம் டேம் தான், அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான்டா. நேற்று கூட கேட்டு தானே வந்தேன். நானும் ஒன்று பார்க்குறப்ப நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நானே உங்கள்கிட்ட அதை பற்றி தானே கேட்கலான்னு வந்தேன். உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க? இருக்காங்கடா. அவங்க கீழே பேசி பார்க்குறேன்டா. நீ அவங்ககிட்ட பேசிடுறா, ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்குலாம். ஏன்னா நாளைக்கு கிளம்புற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த வாரம் எனக்கு காண்டெஸ்ட் இருக்கா, ஸோ அதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துடணும்டா. அதுதான் சொல்கிறேன் நான். கண்டிப்பாக நாளைக்கு நைட்டு கிளம்பி நாளான்னைக்கு மார்னிங் அங்கே போயிட்டு நாளான்னைக்குள்ளே ஃபுல்லாக முடிச்சிடலாம்டா. பக்கமாக இருக்கும். டேய் என்னடா பாம்பெலாம் இருக்கும் போல. டேய் பார்த்து போடா. டேய் நான் பார்த்து போயிடுவேன், நீ பார்த்து வாடா. டேய் கேம்ப் பார்த்துறோம்டா. டேய் மச்சான் கொஞ்சம் கை கூட. வாடா வாடா. டேய் செம்மடா. ஃபோட்டோவை எடுத்து தரலாம்டா. டேய் சரி வா, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வா. டேய் அங்கே போகிறடி, அந்த பறவை பாரு. அங்கே போடுறா. டேய் சைலண்டாக டேய், கொஞ்சம் சைலண்டாக. டேய் அங்கே போகிற, அது சூப்பராக இருக்குடா. டேய் வெயில் வேறு அடிக்குதுடா, ஃபோனில் சிக்னல் வேற இல்லைடா. இது கண்டிப்பாக தேவணுமா? டேய் சொல்கிறா, கண்டிப்பாக தேவணுமா? என்னன்ற இப்போ நீ வரியா வரலையா? நீ இப்போ சரி வா போவோம். வரதுனா வாப்பா, அப்போதான் டிபி, இல்லைன்னா கிடையாதுப்பா. ஓடா பேச. நான் இல்லைடா, வேறு யாரோ இருக்கான். யாரா அது? டேய் ஏன்டா ஃபோன் படுத்திட்டு இருக்க? டேய் நான் இல்லைடா, வேறு யாரோ இங்கே இருக்காங்க. டேய் யாரோ வராங்க பாரு. டேய் இந்த இடத்துல யாரா இருக்கு?
சிக்னல் வேறு இல்லையா வாங்கிட்டு இருக்கடா சிக்னல் ஃபாரஸ்ட் சிக்னல் இருக்காங்கடா அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டுடா ஹலோ தம்பி. என் மொபைலில் சிக்னல் இல்லை பாஸ். உங்ககிட்ட மொபைல் இருக்கா? என்கிட்ட ஃபோன் இல்லை பாஸ். என்ன பாஸ் இந்த காலத்தில் ஃபோன் இல்லாமல் இருக்கீங்க? ஏன் பாஸ் ஃபோன் அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு? பின்ன என்ன பாஸ், இந்த காலத்தில் வந்து யாருமே ஃபோன் இல்லாமல் இருக்கவும் முடியாது. எனக்கு நான் உயிர் பாஸ் மொபைல்னா. ஓகே இல்லை? என்ன பாஸ் இவ்வளோ பாப்புலரான ஏரியாவில் பேர்ட்ஸ் இவ்வளோ இருக்கிற இடத்துல சிக்னலே இல்லாமல் இருக்கே பாஸ். இங்கே சிக்னலே இல்லாதனால பேர்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. காற்றலை சிக்னல்ஸால் பாதிக்கப்படுறது பறவைகள் மட்டும் இல்லை, மனுஷங்களும் தான். நம்மளோட வசதிக்கு உருவானது தான் மொபைல். ஆனால் அதுவே அத்தியாவசியமாயிடுச்சு. மொபைல் உருவாகும் போதே அதோட சேர்ந்து நோமோஃபோபியா அப்படின்ற டிசார்டரும் உருவாயிடுச்சு. 2012 சர்வே படி 63% பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதில் 77% டீனேஜர்ஸ். நோமோஃபோபியாவில் உருவானது தான் செல்ஃபி அடிக்ஷன் அண்ட் மொபைல் அடிக்ஷன். நோமோஃபோபியா பெரிய டிசார்டர்லாம் இல்லை, ஆனால் வளர்ந்து வருது. ஸோ லெட்ஸ் ஸ்டாப் இட்.